أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ஒரு பள்ளிக்குள்ள வரக்குள்ள ஒரு இளைஞர் தனிப்பட்ட முறையில் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அதுக்கு நான் அவருக்கு பதில் சொல்லிட்டேன். இருந்தாலும் அது ஒரு பொது பிரச்சனை என்றதுனால அவர கேள்வியை ஒரு கேள்வியா எடுத்து உங்களுக்கு நான் தான். ஒரு மாணவர் கேள்வி கேட்டிருந்தார். வரும்போதே ஒரு கேள்வி கேட்டிருந்தார். சார், நான் லவ் ஒன்று பண்ணிட்டேன். அந்த லவ்வர்கிட்ட சத்திய வாக்கு கொடுத்துட்டு, அல்லாஹ் மீது ஆணையாக என்ன எதிர்ப்பு வந்தாலும் உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன், நான் அடைஞ்சே தீர்வேன் என்று சத்தியம் போற அல்லாஹ் மீது ஆணையா கொடுத்துட்டேன். இப்ப எனக்கு இது பாவம்ங்கிறது தெரிய வருது, சத்தியமும் பண்ணிட்டு என்ன செய்ய அப்படி என்ற ஒரு கேள்வி கேட்டேன். இது இந்த லவ் பண்றாங்களுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம்தான். நிறைய பேர் என்னன்னா லவ் பண்ணக்குள்ள சத்தியம் கொடுக்குற, பொம்பளைக்கிட்டையும் சத்தியம் எடுத்துக்கிற, எப்படியும் உங்க வாப்பா எதிர்ப்பா என்ற நான் இருக்கிற ஆசிலுக்கு உங்க வாப்பா விரும்ப மாட்டார், அல்லாஹ் மீது ஆணையாக என்னை விட்டு பிரியப்படாண்டு சத்தியம் தாண்டு வேண்டி எடுத்துருவாங்க. இவரும் கொடுத்துருவார். இப்ப அல்லாஹ்வோட பயம் வந்துருமா அவங்களுக்கு? நம்ம சத்தியம் பண்ணிருக்கோம், நம்ம விடக்கூடா என்றுட்டு சத்தியத்துக்காக, அல்லாஹ்க்காக, அச்சத்துக்காக, இறையச்சத்துக்காக, மார்க்கத்துக்காக லவ் கண்டினியூ பண்ணுவாங்க. முதல்ல ஒரு விஷயத்தை வழங்கணும், லவ் பண்றதே பச்சை பாவம், ஹராம். விளங்கிட்டா? ஒரு கல்யாணம் என்கிறது, நாம ஒரு நல்ல ஒரு மார்க்கம் உள்ள ஒரு இளைஞனா இருந்தா உங்களோட கட்ஸ் எப்படி இருக்கணும்டா, எல்லாருக்கும் கல்யாணம் இருக்கு, நாம எல்லாரும் கல்யாணம் முடிக்கிறது தான், அதை ஹலாலா முடிக்க பார்க்கணும். நீங்க கல்யாணம் முடிக்கிறத இல்லாம நீங்க இருக்கிறது இல்லை. முதல்ல என்ன செய்யுங்க, உங்களோட இமேஜை வளருங்க, உங்களோட குவாலிபிகேஷன் உயர்த்துங்க. நாம ஒரு பிள்ளைய விரும்பினா அந்த பிள்ளையோட வாப்பா கிட்ட நேரடியா போய் அல்லது ஒரு ஆளை விட்டு கல்யாணம் கேட்கணும். அதுதான் இஸ்லாம். இப்ப என்ன பிரச்சனைடா, கேட்டா அவர் இல்ல நாங்க ஒரு மாப்பிள்ள பார்த்துட்டோம், இல்லாட்டி நான் எங்கட தங்கச்சிட மகனை பேசி வச்சுக்கன்னு சொல்லணும், அல்லது மாஷா அல்லாஹ் நீங்க நல்லம், எனக்கு இது நேரத்தோட தெரிஞ்சிருந்தா நான் விட்டிருக்க மாட்டேன், ரொம்ப கவலையா இருக்கி, என்ன செய்யற மகன் ஒன்று சொல்லணும் என்று சொல்லணும். அல்லது உடனடியாக மாஷா அல்லாஹ் நல்ல ஒரு சம்பந்தம், உடனே பேசுவோம் என்று சொல்லணும். இது இல்லாம உங்களுக்கு கல்யாணத்தை பற்றிக்க கல்யாணம் என்று சொல்ற அளவுக்கு நம்முடைய இமேஜ் இருக்கப்படா. அவனுக்கு தான் தெரியுமே நம்ம வச்சிருக்கிற போனு கும்மா கிட்ட காட்சி வேண்டி தான் ரீலோட் போடுறோம். விளங்கிட்டா? அப்படி இல்லாம நாம ஒரு இமேஜை வளர்க்கணும். நம்ம விரும்புறது நம்மளோட உரிமை தான். ஆனா விரும்பின தவிர வீட்டை போய் கேட்கறது தான் இஸ்லாமிய கடமை. நேரடியா அந்த பிள்ளைகிட்ட போய் கேட்டா அது பெரிய ஒரு பாவம், துரோகம். அஜ்னபி மஹரமி உறவு பேணும். ஒலி இல்லாம திருமணம் இல்ல, அது விபச்சாரம். கூட்டிக்கு ஓடினா விபச்சாரத்தெல்லாம் நிற்கும். சட்ட ரீதியா சர்டிபிகேட் வச்சுக்கலாம், நீங்க மார்க்க ரீதியா விபச்சாரம் பண்ணிக்கிட்டு நிற்கும். பாப்பா அனுமதிச்சு பாப்பா ஒலி சொல்லி தரணும், அதான் கல்யாணம். விளங்கிட்டா? இப்ப நாம சந்திச்சது தப்பு, லவ் பண்ணது ஹராம். இதுக்குள்ள சத்தியம் பிறந்த ஆராத்த அல்லாஹ்க்காக இனி விட மாட்டேன்னா அந்த சத்தியத்தை நிறைவேற்றுவதுதான் பாவம். அந்த சத்தியத்தை நிறைவேற்றுவதுதான் பாவம். அதை விட்டுரும். அந்த சத்தியத்தை நிறைவேற்றவே கூடாது, அதை விட்டுடும். இதுதான் இஸ்லாமிய ஷரியா சட்டம் என்று அவர் இந்த கேள்வியை கேட்டார். இதை பப்ளிக்கா கேட்க இல்லாமன்றோடு தனியா கேட்டார். இனி அது ஒரு பிரயோசனமா இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். ஒரு சிலருக்கு அப்படியான விஷயங்கள் இருக்கலாம். சோ லவ் பண்ணக்கூடாது, விட்டுறணும். இருந்தாலும் விட்டுறணும், இல்லாட்டியும் லவ் பண்ணக்கூடாது என்றது தெளிவான ஒரு ஹராம். பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய ஆகப்பெரிய துரோகம், பெற்றோர்களை நோவினை செய்யக்கூடிய ஒரு பெரும்பாவம் லவ் பண்றதுதான். இப்ப 7 பெரும்பாவத்துல ஒன்று என்ன, உக்கூக்குல் வாலிதைன், பெற்றோர்களை நோவினை செய்தல். பெற்றோர்களை நோவினை செய்தல் 7 பெரும்பாவத்துல ஒன்று என்றோடனே நமக்கு பெற்றோர்களை நோவினை செய்யறா என்ன வழங்கணுமா? பெற்றோர்களை போட்டு அடிக்கிற, வயசானவர்களை கட்டி வைக்கிற, மருந்து எடுத்து கொடுக்காம இருக்கிற, காலால விட்டு மிதிக்கிற, இப்படி சில வீடியோக்கள் வருமே. இதுதான் அது அப்படின்னு. அது சின்னது, அதை விட பெருசுதான் லவ் பண்றது. நாமளோ அல்லது ஒரு பெண்ணோ லவ் பண்ணினா நம்முடைய பெற்றோர்கள் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளை பெற்று வளர்த்து ஆளாக்கி கனவுகள் கற்பனைகளோட வளர்த்த பெற்றோர்களுக்கு நமக்கு ஒரு பொண்ணு பார்த்து தர தெரியாதா? அல்லது பெண்களுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து தர தெரியாதா? அவசரப்பட்டு நாமளே முடிவெடுத்து போட்டு உமா பாப்பா கிட்ட பண்ணி நான் இதைத்தான் பண்ணுவேன் ஒத்த காலில் வைனண்டா அவங்க எவ்வளவு வேதனைப்படுவாங்க.
நீ முதல்ல படி, நீ ஒரு நல்ல இமேஜை உருவாக்கு, உனக்கிட்ட குவாலிபிகேஷனை வளர்த்துக்கோ, உனக்கு ஒரு கல்யாண வயசு வரக்குள்ள நீயும் சேர்ந்து பெற்றோர்களோட டிஸ்கஸ் பண்ணி, அம்மா இதை கேட்டு பாருங்கம்மா, எனக்கு அது கொஞ்சம் நல்லா படுதுன்னு சொன்னா ஹாப்பி ஆகுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. இந்த பிள்ளைய விரும்பி இருக்கிறான், கேட்டு பார்ப்போம். நாலு நல்லது கெட்டதை பார்ப்பாங்க. நாம பார்க்காத சில விஷயங்களை இந்த வயதான நம்முடைய பெற்றோர்கள் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஹிஸ்டரி தெரிஞ்சிருக்கும், அந்த குடும்பம் தெரிஞ்சிருக்கும், அவங்க பார்க்கறதுல அவ்வளவு நல்லது இருக்கும். அதே மாதிரி தான் பெண்கள் விஷயத்துல ஒலிகாரர் தான் மிகப்பெரிய முக்கியமானவர். இப்படி பார்த்துத்தான் இந்த திருமணத்தை ஹலாலா முடிக்கணும். ஒரு விஷயத்த நல்லா விளங்கிக்கோங்க, அல்லாஹ் தஆலா நம்மளை படைக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு என்ன நடக்கும்ங்கிறத எழுதி வச்சதாக குர்ஆன்ல சொல்றான். சூரா ஹதீத் 22வது வசனம். நம்ம என்னஞ்சாலும் நமக்கு எழுதினதுதான் போடணும், அது தானா வந்து கிடைக்கும், அது ஹலாலா வந்து சேருன்னு அவசரப்பட்டு ஹராமா அதை எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யக்கூடாது. சோ லவ் பண்ணக்கூடாது. லவ் பண்ணா உடனடியாக அதுக்கு பரிகாரம், பாவத்துக்கு பரிகாரம், பாவத்தை விடுறதுன்னு திரும்ப செய்யாம இருக்கிறது. எனவே லவ் பண்ணினா விட்டுறணும், அதை செய்யக்கூடாது. இது பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ரைட், நல்ல ஒரு கேள்வி. ஃப்ரெண்ட்ஸ் மாரில் ஒருத்தர் போதை வஸ்து பாவிச்சிட்டு இருக்காருண்டா அவரை கலட்டி அவரை விட்டு நம்ம ஒதுங்குறது நல்லது. ஏன்னா அப்படித்தான் ஹதீஸ்ல வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் மர்உ அலா தீனி கலீலிஹி ஃபல்யன்துர் மை யுகாலிலு. என்ன, ஒரு மனிதன் தான் நெருங்கி பழகும் ஒரு நண்பனின் கொள்கைக்குள்ள வருவார், அவரை யாரோடு பழகிறார் என்று பார்த்து பழகட்டும் வேண்டாங்க. இதுல ஹலீல் என்ற வார்த்தை என்னண்டா ரொம்ப நெருக்கமான நட்பு ஹலீல். பார்த்து ஹாய் சொல்லிட்டு போறது சதீக். சதீக்கை சொல்லல, ஹலீல தான் சொன்னாங்க. சதீக் அதாவது அப்படி ஒருத்தர் பாவனையாளராக இருந்தா அவரை இஞ்ச தூக்கி வைக்க கூடாது. முதல் இதுல இருந்து கலட்டணும். அதாவது மனசுக்குள்ள வச்சு அவனோட இரண்டவ கலந்து அவனுக்கு என்னன்னா துடிச்சு அந்த உயிரை கொடுக்கிற நட்பு இருக்குத்தானே, அது அந்த கெட்டவன்கிட்ட வரக்கூடாது. தொழுகை இல்லை, ட்ரக்ஸ் பாவிக்கான், தப்பு பண்றான், சிகரெட் குடிக்கான்டா அவரை அந்த அளவு நேசிக்க கூடாது. சரி, அப்ப அவரை என்ன செய்யற, கலட்டி விடுறதும் இல்லை, அவருக்கு புத்திமதி சொல்லி அவரை திருத்துறதுக்கு ஒரு முயற்சி செய்யணும். திருந்தல்லாட்டி அதையும் நாம கட் பண்றது, அதான் முக்கியம். அடுத்ததுக்கு என்ன ஹதீஸ் என்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, மன் ரஆ மின்குமுல் முன்கர ஃபல்யுகையிரு பியதிஹி. பாவத்தை கண்ட கையால தடுங்கன்னாங்க. இப்ப பாவத்தை கண்டுட்டோம், நம்ம பேச்சில நம்ம கூட்டாளியில ஒரு ஆளுக்கிட்ட பாவத்தை கண்டோம், கண்டா மனசுக்குள்ள தூக்கி வைக்க கூடாது முதலாவது. ரெண்டாவது என்னன்னா அதை தடுக்கணும். எப்படி எல்லாம் தடுக்கலாமோ அப்படி தடுக்கணும். அவங்களோட வீட்டை அறிவிக்கலாம், பாப்பாக்கு சொல்லலாம், அவனுக்கிட்ட புத்திமை சொல்லலாம், தப்புடாது, செய்யக்கூடாது, நீ உன்னை மாத்திக்க, உனக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து இருக்குது அப்படிங்கிறத நாம சொல்லணும். இதை சொல்லிக்கிட்டே இருந்தா நமக்கு அவனால ஆபத்து வராது. விளங்கிட்டா? அதாவது நாம பாதுகாப்பா இருக்கணும்டா. நாம பழகக்கூடிய எப்படி போனாலும் நாம அம்மா பாப்பா விட்டு ஒரு சமுதாயத்துக்கு இறங்கத்தான் போறோம். ஒரு யூனிவர்சிட்டிக்கு போறோம், ஒரு ஸ்கூலுக்கு போறோம், ஒரு டியூஷன் கிளாஸுக்கு போறோம், ஒரு கராட்டி கிளாஸுக்கு போறோம், ஏன்னா ஒரு தொழிலுக்கு போறோம், ஒரு ஆபீஸ்ல வேலை செய்ய போறோம், ஒரு கவர்மெண்ட்ஸ்ல வேலை செய்ய போறோம். போகக்குள்ள நாம நினைச்ச நட்பு அங்க இருக்காது, தானா அமைஞ்ச நட்பு தான் அங்க இருக்கும். அப்ப அந்த தானா அமையறதுக்குள்ள சில தப்பானதுகள் இருக்கும். அந்த தப்பானதுகளுடைய அசிங்கம் நம்மள படக்கூடாது. அப்படி படாம இருக்கணும்னா நாம நம்மளுக்கு ஒரு அங்கி போடணும், ஒரு பாதுகாப்பு சட்டை போடணும். அந்த பாதுகாப்பு சட்டை தான் நன்மையை ஏவி தீமையை தடுத்து. இதை மட்டும் நீங்க செய்யுங்க, உங்களை எவனும் கெடுக்க முடியாது. அதாவது நீங்க எப்பையும் உங்களை சுத்தி இருக்கிற ஆட்களுக்கிட்ட, டே இது தப்பு, இது போல இதை செய்யாத, சிக்கெட்டு குடிக்காத, கோயில வைக்காத, பள்ளிக்கு போகாம இருக்காத, தொழாம இருக்கிறாத, பாவத்தை தடுக்கணும். நன்மை ஏவணும், பாதொழுவோம். ஏன் நீ இதை செய்யாம இருக்க, வா தொழுவ போம்பா, பள்ளி போம்பா, ஏன்டா நோம்பு பிடிக்கல, நோம்பு பிடி. இப்படி 4 நல்ல விஷயத்தை சொல்லி கெட்டதை தடுத்தீங்கன்னா அவன் திருந்துறானோ இல்லையோ உங்களை அவன் கெடுக்காம இருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள், நானா விரும்பி ஒரு சிக்கெட்டு குடிப்போம் என்று கடையில போய் கேட்டா கடைக்காரனுக்கு என்ன தெரியும், இவர் ஹமீத் மௌலவி ஒரு சிகரெட் தாங்கணும்னா, என்ன சார் நீங்க என்ன செக் பண்றீங்களாக்குமா, இல்லடா தாடா சிக்கெட் தானோன்னு நீங்க பெரிய ஊருக்கு பயமானி போட்டு என்ன சிகரெட் குடிக்கிறீங்க நீங்க, நான் தான் முதல்ல உங்களுக்கு அடிப்பேன், நம்ம அவனே தர மாட்டான். அப்ப நீங்க எப்பவுமே பாவத்தை தடுத்துக்கிட்டு இருந்தா
இது தப்பு, படம் பார்க்கப்படாதா, அந்த படம் பார்க்கப்படாது, மோசமான படம், இதெல்லாம் கேட்கப்படா, பாட்டு கேட்கப்படா, இசையை கேட்கப்படான்னு சொல்லி இருந்துட்டு நீங்க ஒரு நாளைக்கு இசையை கேட்ட அவன் தான் பயர பிச்சு எரிஞ்சு போனை தூக்கி உடைச்சி அவ்வளவு நாள் எங்களுக்கிட்ட பெரிய சண்டித்தனம் கேட்டு இப்ப பாட்டு கேட்கல நீங்க அடிப்பம்மா. அவனு ஒரு ரூம்ல வெளிநாட்டுல வேலைக்கு போன ஒருத்தர் கட்டார்ல, அந்த ரூம்ல 4 பேர். இவர் எல்லாருக்கும் எப்பயுமே வாங்கடா பள்ளி போம், வாங்கடா பள்ளி போம், வாங்கடா பள்ளி போம், தொழணும். நீங்க தொழாம இருக்கு, எனக்கு முசிபத்து மாதிரி இருக்கு, இந்த ரூம்ல ஏன்டா நீங்க தொழ மாட்டேங்க, வாங்க சொன்னா நாங்க தொழுவுல நீ போவோமான்னுலாம். இது எந்த கடமை, நான் எழுப்பாம போக மாட்டேன், முழு பேருண்டா சுபோக வாங்க பள்ளிக்கு போறோமாங்க தம்போ. அவனுங்களே சொன்ன ஏன்டா நித்திரிய கெடுக்கிற அப்படின்னு. அது என்ற கடமை. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டான். இப்ப அவன் என்ன நிலைமையில இருக்கான்டா, அவனுக்கு அசந்து நித்திர பண்ண அவனை எழுப்பிடுவானு. என்ன பள்ளிக்கு போங்க, டைம் ஆச்சு. மாஷா ஊஹா, நல்லது செஞ்சிருக்கிறேன், நானா விரும்பினாலும் இப்ப படுக்க முடியாது, போ. விளங்கிட்டா? அப்ப நம்மளோடு இருக்கக்கூடிய நண்பன் தவறு செஞ்சால் கலீல் என்கிற நெருங்கின நண்பன் என்கிற அந்தஸ்துல இருந்து அவருக்கு பதவி இறக்கம் செய்யும். அது உசிர் இல்லை. 2வது, அவருக்கு நன்மை ஏறி தீமையை தடுத்துக்கிட்டு இருக்கணும். அது எதுக்குண்டா அவன் நம்மளை மாத்தாம இருக்கணும். பன்றியோடு கூடினால் பசுக்கன்றும் பவி தின்னும் என்று சொல்லுவாங்கல்ல, அது நடக்கப்படாது. பன்றியோடு சேர்ந்த பசு கூட பவி தின்னும். பவி என்ற மலம். இப்ப நாம எப்படி இருக்கணும் என்றால் பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும். நாம பூவு, அவன் நாறு, நம்மட வாசம் அவன்கிட்ட வரணும். அப்ப நாம நன்மையை ஏறி தீமையை தடுக்கணும். இதுதான் அந்த கேள்விக்கான பதில். ஒரு தண்ணி போட்டல் சொல்லுங்க. சில ஆட்கள் ஒரு கணக்கு மெஜாரிட்டி பள்ளிக்கே வேலை செய்ய முடியாது அப்படின்னு ஸ்கூலோட ஒர்க் பண்ண போதே அது வேற விஷயம். பள்ளியை கிளீன் கிளீன் பண்றது இதெல்லாம் சில சமுதாயத்தில் நல்ல ஒரு கேள்வி. அந்த கேள்வி என்னன்னு சொன்னா, இந்த பள்ளி வாசலுக்குள்ளேயே என்னரமும் பள்ளி புறா மாதிரி இருக்கிறது, என்னரமும் பள்ளியை தூத்துறது, கொஞ்சம் பாத்ரூமை கழுவி விடுறது, கொஞ்சம் பள்ளியில கூடுதல் டைம் ஒதுக்குறது. இவங்க சில நேரங்கள்ல சிலரால கிண்டல் பண்ணப்படுறாங்க. என்னடா பள்ளிக்கு நேர்ந்து விட்டா உடனே, என்ன பள்ளிக்கு நேர்ந்து விட்டா என்னடா பள்ளிக்குள்ளேயே கிடக்குற. ஒரு ஸ்கூல்ன்றா ஒரு யங்கு, ஒரு ஸ்கூல், ஒரு கல்வி, இதை கிழவன்கள் தான் பள்ளிக்கு நிக்கிறங்கிற மாதிரி ஒரு மாயை மக்கள் இடத்துல உண்டாயிருக்கு. இல்ல, பள்ளியோடு உள்ளம் கொழுவி கொள்ளப்பட்டவர் அரசின் நிலையில இருக்கிற 7 பேர்ல இன்னொரு ஆள். நம்ம பயான்ல சொன்னோம் தானே, விவாதத்தில் வளர்ந்த இளைஞர், அவருக்கு மறுமையில என்ன செய்யும், அரசின் நிழல் கிடைக்கும், அல்லாட நிழல் கிடைக்கும். அதே மாதிரி பள்ளியோடு உள்ளம் கொழுவி கொண்டவர், அது ஒரு பெஸ்டான அல்லாட அருள் நிறையக்கூடிய ஒரு காரியம் தான் பள்ளியோடு தொடர்பா இருக்கிறது. பள்ளியோடு நம்ம கூடுதல் டைம் ஒதுக்கு, பள்ளிக்குள்ள சும்மா குந்திக்கிறது, பள்ளிக்குள்ள உட்கார்றது, பள்ளியை தூத்து வெளிசாக்குறது, பள்ளியில இருக்கிற ஒரு தூசி எடுத்து போட்டாலும் அதுக்கு அவ்வளவு பெரிய நன்மை இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல ஒரு பெண்மணி பள்ளியை எப்பவுமே தூத்து பெருக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க, அந்த பெண்ணை காணல. அப்படி கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ், என்ன அந்த பொம்பளையை காணலையான்னு. அவன் மௌத்தா போயிட்டாங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இரவு நேரம், அதனால நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க, அடக்கம் செஞ்சுட்டு வேண்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த மையவாடியை காட்டுங்க, நான் அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யணும். அங்க போய் அவர் தனியா ஜனாசா தொழுது துவா கேட்டார். சோ அவ்வளவு பெரிய ஒரு நன்மை பள்ளி வாசல்ல சேவை செய்யறது, பள்ளியை கழுவுறது, பள்ளிக்குள்ள கடுமையான நேரத்தை ஒதுக்குறது, பள்ளிவாசல் நிர்வாகத்தை கையில் எடுக்கிறது, பள்ளிக்கு பங்களிப்பு செய்யறது. அதை அடுத்தவங்க கிண்டல் பண்றாங்கிறதுக்காக அல்லாத பெரிய ஒரு அருளை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. பெரிய ஒரு பாக்கியம். நிறைய இளைஞர்கள் இன்றைக்கும் சில ஊர்களில் பள்ளி வாசல்ல பங்களிப்பு செஞ்சுட்டு இருப்பாங்க, பள்ளியோட ரொம்ப தொடர்பா இருப்பாங்க. நாங்க அந்நேரம் பயானுகளுக்கு போவோம். பயானுகளுக்கு போகல சில ஊர்ல சில பள்ளியில ஒரு சில இளைஞர்கள் பிக்சட்டாக இருப்பாங்க. எந்த அளவுக்குன்னா வகுப்பு போவான், ஸ்கூலுக்கு போவான், வீட்டுல வேலை செஞ்சு கொடுத்துட்டு இருப்பான், ஆனா கூடுதல பள்ளிக்குள்ள இருப்பான். தேவையில்லாத பிறண்டுகள் தேவையில்லாத பழக்கங்கள் இல்லை. பள்ளிக்கு பயானுக்கு வர மௌலியை ஏத்திக்கு வர்றது, பஸ்ஸுக்கு விடுறது, பஸ்ஸில இருந்து ஏத்திக்கு வர்றது, அவங்களுக்கு சாப்பாட்டை கொண்டாந்து கொடுக்கறது, பள்ளியை கொஞ்சம் மோதின் தான் செய்யணும்ன்றது இல்லை, நாமளும் தூத்து பெருக்கிட்டு போகலாம். இது சிலருடைய நிலைமை என்னன்னா, பள்ளியில டெப்பொண்டு அப்படியே திறந்து தண்ணி லேசா வந்துகிட்டு இருக்குது. பள்ளி தலைவருக்கு கோளாலோ, உங்களை பள்ளியில வேலை செய்யறவர் எங்க, ஏன் பாப்பா டெப்பொண்டு லீக் ஆயிட்டு இருக்குது, ஏண்டா அதை கொஞ்சம் நீ இறுக்கி போட்டு போகப்படாதா,
நீ கொஞ்சம் இறுக்கிட்டு போகக்கூடாது. இதுக்கெல்லாம் வேலை செய்கிற ஆள் செய்யணும் காத்துக்கு. வேலைக்கு ஒரு ஆளை வச்சிருக்கு, அவர் தான் செய்யணுமா? பாத்ரூம்களுக்கு ஒரு ஆள் போட்டிருக்கு, அவர் சம்பளத்துக்கு செய்யறாரு. நீ நன்மைக்கு செய்யணும், கழிட்டு போகணும். நாம கண்ட டெப்போண்டு வடி தண்டா இறுக்கி போட்டு போகணும். நான் ஒரு பள்ளி பீஸ் எடுத்து ஒரு பேப்பர் எடுத்து அதை எடுத்து ஜன்னலால் எறிஞ்சிட்டு போகணும். ஒரு தூத்து விடுவோமே, ஒரு மப்பண்ணி விடுவோமே. ஏன் அதை செய்யக்கூடாது? அதுல அவ்வளவு பெரிய நன்மைகள் இருக்குது. அது கிண்டல் படுற விஷயம் இல்லை, கௌரவிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அவங்கக்கிட்ட நாம துவா செய்ய சொல்லணும். மாஷா அல்லாஹ் எங்களுக்கும் துவா செய்யறா, பள்ளியிலேயே கிடக்குறாய் அப்படி எங்கணும். இது பெரிய ஒரு பாக்கியம். அது பள்ளிவாசல்ல இருக்கிறது. அல்லாஹ்க்கு விருப்பமான இடம் பள்ளிவாசல், அல்லாஹ்க்கு வெறுப்பான இடம் சந்தை. அதனால சந்தைக்கு போனா அவசரமா வெளியே இறங்குங்க, பள்ளிக்கு போனா அங்கேயே கொஞ்சம் தங்க பாருங்க. இதெல்லாம் ஹதீஸ்ல வரக்கூடிய விஷயங்கள், அதை நாங்களும் பழகும். எப்படி ஆழ்ந்த சிந்தனை வரணும் என்ன செய்யணும்? ஆழ்ந்த சிந்தனை எதை நீங்க மென்ஷன் பண்றீங்க? விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணி வேற வேற ரைட், நல்ல விஷயம். அதாவது ஒரு விஷயத்தை சரியா போக்கஸ் பண்ணணும். மைண்டு சரியா ஒரு இடத்துல குவிக்கப்படணும். வேற சிந்தனைகள் அதை கெடுக்க கூடாது. அப்ப ஒரு ஆழ்ந்த ஒரு கவனித்தல், ஒரு ஆழ்ந்த கவனம் ஒரு இடத்துல குவிக்கப்படணும். அப்படி என்றால் என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். இதுக்கு அழகான ஒரு விஷயம் என்னென்றால், இஸ்லாமிய அடிப்படையில், மார்க்க அடிப்படையில் அதுக்கு அழகான ஒரு பதில் இருக்குது. என்னென்றால், ஒன்றை நேசிக்கணும். எதை நாம நேசிக்கிறோமோ அது நமக்கு இலேசுபடுத்தப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல்லுன் முயஸ்ஸருன் லிமா குலிக லஹு. எதற்கு எவர் படைக்கப்பட்டாதோ அவர் அதுக்கு இலேசுபடுத்தப்படுவார். இப்ப கிரிக்கெட் விளையாடுறவன பாருங்க, அந்த கிரிக்கெட்டை ரசிக்கிறான். வெயில் விளங்குறதில்ல, வேர்வை விளங்குறதில்ல, தாகம் வாரதில்ல, பசி வாரதில்ல, விழுந்து முடங்கால் பிஞ்சு நெத்தி வெடிச்சு ரத்தம் ஒழுகும், எழும்பி இடிச்சவன் நெவன்றாண்டு ஆளை தேடாம போல தேடுவான். இதே ஆளு ஸ்கூல்ல நடந்து போகல, பின்னால ஒருத்தன் ஷூவை மிதிச்சுட்டானண்டா, என்ன மைண்டு அப்படியம்மா மிதிச்சதுக்கு லேசா அப்படி என்னத்துக்கு பார்த்து அப்படியம்மா லேசா தட்டினது கிரவுண்ட்ல அடிச்சு 2 தடவை உருண்டு உளுந்து ரெட்டி புடைச்சு ரத்தம் படுங்கி எழும்பி எவன்டா அடிச்சேன்னு கேட்க மாட்டான், எங்கடா போல். அந்த வெயிலை விளங்காது. என்னடா மச்சான் உளுந்துட்டாய், காயம் நாளைக்கு வர மாட்டியா? ஓ நாளைக்கு வருவோம் இல்ல, நாளைக்கு வாரம் மெச்சில வெல்றோம். அதை ரசிச்சா ரிலேசுவாங்க. எதை நம்ம ரொம்ப நேசிக்கிறோமோ அது நமக்கு இலகுவான். எதை நம்ம ரொம்ப ரசிக்கிறோமோ அது நமக்கு லேசா விளங்க தொடங்கும். இப்ப கவன குவிப்பு. இப்ப படிக்கிற பிள்ளைகள் என்ன சொல்றதுமா, எங்களை வீட்டு எங்களுக்கு படிக்கிற பெரிய கஷ்டம்டாப்பா. என்னன்னா பக்கத்துல ஹோட்டல் நேரமும் பட்ட 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 பட்டன்னு கொத்து போடுவான். படிக்கவே இல்ல. சில நம்ம ட்ரெயின் ரோட்டு ஓரண்டா, அது பட 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 படன்னு நேரமும் கோச்சு வாரதும் போறதும் நமக்கு படிக்க இயலாது. இன்னொரு எங்களை விட்ட சேர்த்து சின்ன தம்பியும் தங்கச்சி, அந்த ஆண்டவனே அவளை செய்ய படிக்க இயலாம். ஆட தெரியாதவன் மேட போனல் என்று சொல்ற கேஸ் தானே. படிக்கணும் என்று முடிவெடுத்த பாட்டு கேட்காது. இப்ப கிரிக்கெட்டை பார்த்துக்கிட்டு இருப்போம், டிவியில கிரிக்கெட் போயிட்டு இருக்கு, ஸ்கோர் போகுது, மெல்லிய சவுண்ட்ல டிவி இருக்கும், அந்த சவுண்டு காது கொடுத்துக்கிட்டு இருப்போம். இன்னும் எத்தனை ஓவர் இருக்கு, இன்னும் எத்தனை போல் இருக்கு, அதை ஃபுல்லா கேட்டுட்டு இருப்போம். அது சின்ன சட்டம், அதை காது கேட்டுக்கிருக்கும். அதை விட பெரிய சட்டம் பக்கத்துல உமா தம்பி டீ எம்பா கேட்காது, டீ எம்பா கேட்காது. இது என்ன? இந்த காது பெரிய சட்டத்தை விட்டு போட்டு சின்ன சட்டத்தை கேட்குதுன்னா அதை அவ்வளவு ரசிக்கிறேன். நீங்க எதை போக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ரசிங்க. உம்மா சொல்லி பாப்பா சொல்லி ஸ்கூலுக்கு போனா படிப்பு ஏறாது. உங்களுக்குள்ள ஒரு எம்பிஷன் நான் சாதிக்கணும், நான் மார்க்ஸ் எடுக்கணும், நான் வெல்லணும், வின் பண்ணணும், எடுத்து காட்டுறேன்னு வெறித்தனமா நேசிச்சுப்பார், உன்னால சாதிக்கலாம். அப்ப கவனத்தை குவிக்கிறதுக்கு எந்த விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணுமோ அந்த விஷயத்த ரசிங்க.
நேசிங்க, உங்களால் அதை கொண்டு போகலாம். அடுத்தது, தேவையை நாம உண்டாக்கிட்டு படிக்கணும். ஒரு விஷயத்தை படிக்கிறதா இருந்தா தேவையை உண்டாக்கணும், ரசிக்கணும், தேவையை உண்டாக்கணும். எப்படி தேவையை உண்டாக்குற? அது பற்றி சில கேள்விகளை எழுப்பணும். இப்ப அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சில விஷயங்களை சொல்லும் போது அல்ஹாக்கா, இன்ட்ரடக்ஷன். அல்ஹாக்காண்டா என்ன? சும்மா அல்ஹாக்காண்டா அல்லாஹ் சொல்றான் இன்ட்ரடக்ஷன். மல்ஹாக்கா கொஸ்டின், என்ன கருத்து? அல்ஹாக்கா என்றால் என்ன என்று கேட்கிறான். ஃபர்ஸ்டுக்கு அல்ஹாக்கா என்றான் இன்ட்ரடக்ஷன், ரெண்டாவது மல்ஹாக்காங்கிறான் இன்ட்ரடக்ஷனுக்கு பிறகு அல்ஹாக்கா என்றா என்னன்னு நமக்கு அல்லாஹ் கேட்கிறான். மூணாவது ஒமாதுராக்க மல்ஹாக்கா, அல்ஹாக்காண்டா என்னன்னு இதுக்கு முன்ன நீங்க படிச்சிருக்கீங்களான்னு ரெண்டாவது கேள்வி வித்தியாசமா கேட்கிறான். இது நம்மட மனசுக்குள்ள அதை பதிய வைக்கிறதுக்கு. சும்மா அல்ஹாக்காண்டா இதாண்டா நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஒரு இன்ட்ரடக்ஷன், கொஸ்டின், திரும்ப ஒரு கொஸ்டின், திரும்ப இது கியாமத்து நாளினுடைய அடையாளம், அந்த பேர் அதிர்ச்சி, அது கண்டா மறக்கவே மறக்காது. இப்ப இந்த டெக்னாலஜிய பெரும் பெரும் வியாபார ஸ்தலங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட் திறக்க போறாங்கன்னு வைங்க, ஒரு பெரிய ஒரு கடை, ஒரு ஹோட்டல், ஒரு பெரிய ஒரு இதை வந்து திறக்க போறான். ரொம்ப கோடிக்கணக்கில் செலவழி செய்ய போறான். சைக்கோலஜிஸ்டுகளை பிடிப்பான், உளவியலாளர்களுக்கு கருத்து இருப்பான். இப்படி திறக்க போறோம், நாங்க எப்படி விளம்பரம் பண்ணணும்பா. என்ன டெக்னாலஜி என்ன தெரியுமா? ஒரு இன்ட்ரடக்ஷன். என்ன இன்ட்ரடக்ஷன் தெரியுமா? சும்மா ஊர் இல்லாம ஒரு நோட்டீஸ் ஒன்று ஒட்டிருக்கும். அந்த நோட்டீஸ்ல சும்மா ஒரு சிவப்பு கலர் வட்டமும் நடுவில் ஒரு பச்சை இலையும் இருக்கும். நம்ம எல்லாருக்குமே விடிஞ்சொழுமினா ஒருத்தர் கேட்பாங்க, டே ஓ நம்மளோட பள்ளி அறிய நோட்டீஸ் ஒன்றைக்கு, ஓ என்ன பெனர் ஒன்று ஒட்டிருக்கு, ஓ என்னடா அது சிவப்பு வட்டம் ஒரு பச்சை இலை, சரியா மச்சான் என்னன்னு தெரியாது. இப்ப ஊரெல்லாம் தான் கதை இன்ட்ரடக்ஷன். என்னையா இல்லையா ஒரு வட்டம், என்னடா ஒண்ணும் தெரியா. இப்ப இதுல ஒரு தாகம் உங்களுக்கு உண்டாகும். என்ன தெரிஞ்சு கொள்ளணும், உண்டாக்கிட்டேன், இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாச்சு. ஒரு மாசத்துக்கு பிறகு அதே சின்னத்தை மூலையில சின்னதா போட்டு கடை விளம்பரம், இத்தனாம் தேதி ஓப்பன், ஒரே கூரை எண்கள், வீட்டுக்கு தேவையான அவ்வளவு அத்தியாவசிய பொருட்கள் இருக்கின்றது இருப்பான். நின்று வாசிப்போம், கடந்துக்கு போக மாட்டோம். நாம அப்படியே போகலாம். மூலையில அந்த இலையும் பட்டமும் நிப்பட்டு வண்டி சைட் பண்ணு. இத கண்ணாக்குடி தேடிக்கிறது என்ன? கடையா? நிக்க வச்சது என்ன தெரியுமா? சந்தேகத்தை உண்டாக்கினது, கொஸ்டினை உண்டாக்கும், தேவையை அதிகரிக்க செய்யும். செஞ்சுட்டா உங்களோட போக்கஸிங் சரியா இருக்கு. அவருக்கு படிச்சு தர தெரியாட்டின்னு தெரியும், இந்த லெக்சருக்கு விளங்கப்படுத்த தெரியான்னு வச்சுக்கோ, அதை பத்தி பிரச்சனை இல்லை. உனக்கு அது தேவைதானே, அவன் மழலையில சொன்னாலும் உனக்கு விளங்கும். தேவை நமக்கு இருந்தா படிச்சுக்கிட்டு போகணும். சரி, வேற ஏதாவது கேள்வி இருக்குதா? குடும்பமே இல்லை, முஸ்லீம் சகோதரர்களோடு பழகுறாங்க. முஸ்லீம் தாயை தந்தைக்கு என்ற உமா மாதிரி வாப்பா மாதிரி இருக்கு, அந்த மாற்று மத சமூகத்தை சொல்லி பழகுறாங்க. அதே மார்க்கெட்டிங் கூடுமா அப்படின்னு. இப்ப ஒரு மாற்று மத ஒரு வாலிபன் ஒரு முஸ்லீம்களோட பழகி ஒரு குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சு அந்த குடும்பத்தில் இருக்கிற உம்மாவை உம்மா, வாப்பாவை வாப்பா அப்படி என்று சொல்லி பழகுறாரு. இது அனுமதியா அப்படி என்று கேட்டா அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றார், உங்களுடைய தகப்பன் அல்லாத இன்னொருத்தரை நீங்க வாப்பான்னு சொல்லக்கூடாது. அது மாற்று மதத்துல இல்ல, வளர்த்த பிள்ளையும் அப்படி சொல்லக்கூடாது. நம்ம ஒரு பிள்ளையை எடுத்து வளர்த்தா, இப்ப நம்மளோட பழக்கம் என்னன்னா வளர்த்த பிள்ளை வளர்த்தால வாப்பாங்க, அது தப்பு, அது கூடாது. ஒரு பிள்ளைய வளர்க்கும் போது சொல்லித்தான் வளர்க்கணும். நாங்க உங்களை வளர்க்குறோம், உங்களோட வாப்பா இன்னார் உம்மா இன்னார் நாங்க வளர்க்குறோம். இது சைக்காலஜிக்கல் ரீதியாகவும் எப்படியோ தெரிய வரும். தெரிய வரக்குள்ள அவர் எஃபெக்ட் ஆகுவார். இதுதான் உம்மா வாப்பா என்று வளர்ந்துக்கு வாரவனுக்கு ஒரு 20 வயசுல இது வாப்பா இல்லைண்டா எப்படி இருக்கும்? அப்படியே உடஞ்சிடுவான். இஸ்லாம் அதை தடுக்குது. வாப்பா இல்லாத இன்னொருத்தர் வாப்பான்னு சொல்லக்கூடாது. ரெண்டாவது, அஜ்னபி மஹரமி உறவு அங்க போனப்படும். அவர் மாற்று மதமாக இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், நம்மட வீட்டுக்குள்ள வந்து நம்மட உம்மாவா அவர் உம்மாங்கிறாங்க. உம்மா எப்படி அவங்களுக்கு முகம் காட்டுறது? ஏலாது. நீங்க என்னதான் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும், அது முஸ்லீமா இருந்தாலும் மாற்று மதமா இருந்தாலும், சிறுபிராயத்திலிருந்து வீட்டுக்கு வளர்ந்தாலும் திரைக்கு அங்கால அஜ்னபி மஹரம் உங்களோட பழகணும். உங்க வாப்பாவோட பழகலாம், அவர் ஆம்பளை பிள்ளையா இருந்தா. உங்களோட வீட்டு பொம்பளைகளோட எனக்கு தங்கச்சி மாதிரி
அக்கா மாதிரி, உம்மா மாதிரி, மாதிரி எல்லாம் அனுமதி கிடையாது. சரி, என்ன மனசை கெடுக்கிறவன் செய்தான். நீங்க என்னமோ கேட்க வரீங்க. சரி, சின்ன வயசு நட்பு, அவங்க தாய் தகப்பன் நடந்துட்டாங்க, நீங்க கெடுத்துக்கு வந்தா வீட்டுல அஜ்னபி மஹரமை உறவு பண்ணு. சரி, போன்ல தொடர்பு. ஓ சரி, இந்த விஷயம் என்னென்று விளங்குது எனக்கு. அதாவது நீங்க நல்ல முறையில களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு எடுங்க. சரியாச்சு, எனக்கு உங்களோட கேள்வி விளங்குது. நீங்க கதை சொன்னா டைம் போகும். விஷயத்த நான் சொல்றேன். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அதாவது அந்நியர்கள் மாற்று மதத்தவர்கள் இருக்கிறாங்களே, அவங்கள்ட்ட நல்ல முறையில நடக்கணும். விளங்கிட்டா? மாற்று மதத்தவர்கள்ட்ட நல்ல முறையில நடக்கணும். அநியாயம் செய்யக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, சொத்தை பறிக்க கூடாது, கொல்லக்கூடாது, சித்திரவதை செய்யக்கூடாது, உதவி செய்யணும், நல்ல முறையில நடக்கணும். ஆனா இங்க வைக்கல. அந்த அல்லாஹ் சூரா முஜாதலா 22வது வசனத்துல சொல்லும் போது, அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்றுக்கொள்ளாதவர்களை மூமின்கள் அவங்க எவ்வளவு நெருக்கமான பெற்றோர்களாக, பிள்ளைகளாக, நண்பர்களாக இருந்தாலும் அவங்க உள்ளத்துக்குள்ள வைக்க மாட்டாங்க. அவ்வளவு நல்ல முறையில நடந்துக்கும். ஆனா இங்க தூக்கி வைக்கல. ஏண்டா உம்மா அப்பாவை திட்டுறவன் தோலை நான் கை போடுவோமா? இது அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொள்ளாதவன் இங்க இருக்க மாட்டான். நல்ல முறையில் நடப்போம். அவ்வளவுதான். கேட்டா நல்லோம், ஏதாவது ஹெல்ப் பண்ணா நாங்க விருந்து கொடுப்போம், வெள்ள நிவாரணம் கொடுப்போம், பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வோம், நெருப்பு பிடிச்ச அணைப்போம், ரத்தம் கேட்டா கொடுப்போம், கடன் கொடுப்போம், ஹலாலா கொடுப்போம், ஹதியா கொடுப்போம். இங்க தூக்கி வைக்க இயலாது. அடுத்தது அது முஸ்லிமோ காவிரோ நாம் அடைக்கலம் கொடுக்கலாம். ஆனா அஜ்னபி மஹரமி உறவு பேணணும். அஜ்னபி மஹரமி உறவு பேணணும். நான் ஒரு ஆளோட கடும்பிட்டு சின்ன வயசுல இருந்து எனக்கு பழக்கம் பண்றோம், எந்த பொம்பளை பிள்ளைகளோட எந்த பொண்டாட்டியோட கொண்டு அந்த வச்சுக்கிட்டே அதுக்கு அனுமதியே கிடையாது. அது முக்கியமான ஒரு விஷயம். எனவே நட்பு அஜ்னபி மஹரமி உறவு பேணப்பட்ட நட்புகளாக இருக்கணும். அவங்களுக்கு மார்க்கத்தை நாம கற்றுக் கொடுக்கணும். நாளைக்கு அவர் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு நாம உதவி செய்வோம். அவர் அது நம்ம மார்க்கத்துல தண்டின கிடையாது. புட்டுச்சு நீ இஸ்லாத்துக்கு வர தாமனு தண்டிக்கிறது. இந்த மார்க்கத்துல தண்டினை கிடையாது. சொல்லுவோம், அவர் விரும்பினா வருவாரு, நடிப்போ வராது அவருடைய இஷ்டம். அல்லாஹ் ஹிதாயத்தை நாடினா கொடுப்பான். அதை அலட்டிக்க தேவையில்லை. அவ்வளவுதான். சரி, பால்குடி சகோதரர்களாக இருந்தால் அந்த அஜ்னபி மஹரமி உறவு உடைஞ்சிடும். சின்ன வயசுல ஒரு மாற்று மதத்து ஒரு பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுத்தா, இப்ப நம்முடைய உம்மா ஒரு மாற்று மத ஒரு பிள்ளைக்கு சின்ன வயசுல தாய்ப்பால் கொடுத்துட்டாண்டா, அவர் இஸ்லாத்துக்கு வராட்டியும் அவர் நம்முடைய உம்மாக்கு பார்க்கக்கூடிய ஒரு மஹரமான ஒரு ஆளா பேத்துருவார். நம்ம சகோதரிகளும் அவருக்கு மஹரமா பேத்துரும். முகம் துறக்கலாம், பார்க்கலாம், கதைக்கலாம். விளங்கிட்டா? ஆனா அவருக்கு நம்ம இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்கணும். வராதது வாரது அவருடைய விருப்பம். மறுநாள் நடந்த அதற்கு கலர்லாம் என்ன தீர்வுன்னு சொல்லிட்டு நாட்டு வைத்தியம் என்ன தீர்வு, இங்கிலீஷ் மெடிசன் என்ன தீர்வு. இங்கே வந்து ஆபாச படங்கள் பார்த்து கலக்கப்படக்கூடாது. அதற்கு கலர் ஒன்றுதான் திருதி கலர் ஒன்றா என்ன மாதிரி. சரி, ஆபாச படங்கள் பார்க்கறதால ஒரு பெரிய ஒரு பாதிப்பு இருக்குது.
இந்த ஆபாச படங்கள் தொடர்ந்து பார்க்கிறவங்களுக்கு ஆண்மை குறைவு ஏற்படும். முக்கியமான ஒரு விஷயம். தாழ்வு மனப்பாங்கு தானாக உருவாகும். இந்த ஆபாச படங்கள் எல்லாம் ஒரு ஒரு மனிதன், சாதாரண ஒரு மனிதனால பொசிபிளா இருக்க இம்பாசிபிளான ஒரு விஷயத்த பொசிபிளா காட்டக்கூடியதாகத்தான் அது இருக்கும். அதெல்லாம் எடிட்டிங். அதை பார்க்க 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 நம்மளுக்கு நிறைய குறைகள் இருக்கிற மாதிரியான ஒரு இமேஜ் உருவாகும். அதனால தாழ்வு மனப்பாங்கு, நான் ஒரு நல்ல கணவனா இருக்க முடியாது, நல்ல ஒரு ஆண்மகனா இருக்க முடியாது, என்னால சாதிக்க முடியாது, நான் ஒரு குறை உள்ளாள், எனக்கு ஒன்றுமே வரல, எனக்கு ஒன்றும் சரி வரல, என்னால் இப்படி எல்லாம் பண்ண முடியாது, இப்படி என்று தாழ்வு மனப்பாங்கு உண்டாகும். இது ஒரு சைக்காலஜிக்கல் எஃபெக்ட். மூன்றாவது, அவங்களுக்கு டெலூஷன் ஏற்படும். டெலூஷன் என்றா என்னண்டா, பாதுகாக்கணும். நிறைய கிளைண்ட் என்கிட்ட வந்திருக்குது. அவங்களுக்கு பள்ளிவாசலுக்கு சொல்ல போயிடும். அதாவது யாரை பார்த்தாலும் அவங்க இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற கற்பனைய கற்பனை தொடங்கும். உம்மாவையும் அப்படித்தான் கற்பனை பண்ணுவாங்க, தாத்தாவையும் அப்படித்தான் கற்பனை பண்ணுவாங்க, உம்மம்மாவையும் அப்படித்தான் கற்பனை பண்ணுவாங்க, சாட்சியையும் அப்படித்தான் கற்பனை பண்ணுவாங்க. ஆரை பார்த்தாலும் அவங்களோட கண்ணுக்கு இவங்களோட உறுப்புகள் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கற்பனை. இது பெரிய சித்திரவதையா. எனக்கு உம்மாவை பத்தி இப்படி எண்ணம் வருது, தாத்தாவை பற்றி இப்படி எண்ணம் வருது, சகோதரியை பார்த்து இப்படி எண்ணம் வருது, அப்படி என்று இவங்க மெல்ல மெல்ல மனநோயாளியாளாக மாறுறாங்க. பெரிய ஒரு சித்திரவதையா. அதனால அது பார்க்கறதால பெரிய ஆபத்திரிக்க கூடாது, அதை விட்டுறணும். சரி, விடுறதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா, விடணுமாக இருந்தால் நம்ம ஃபேஸ்ல உம்மாட வாப்பாட போட்டோவை வச்சுக்கொள்ளும், போன்ல உம்மாட வாப்பாட போட்டோவை முன்னுக்கு வச்சுக்கொள்ளும். எப்போ உங்களோட மனசு அதை பார்க்கணும் என்று தோணுதோ அப்ப அம்மாவை பார்க்கணும். ஒரு மனிதனுடைய உணர்வை தவிடு பொடியாக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நம்முடைய தாய் தகப்பன் நேரடியா பார்க்கிறது தான். ஏண்டா சூரா யூசுப்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண் தவறுக்கு அழைக்கிற நேரம், நாம் அருள் செய்தோம் அதனால அவர் தப்பினார் என்று அல்லாஹ் சொல்றாங்க. அதுக்கு தப்சீர்ல எழுதும் போது அல்லாஹ் அவருக்கு அவரை வாப்பாட உருவத்தை முன்னுக்கு காட்டினான் அப்படி என்று தப்சீர்ல சொல்றாங்க. இதை வச்சுதான் இஸ்லாமிய உளவியலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதுல இருந்து விடுபடணும், ஒரு மோசமான படம் பார்க்கறதுல இருந்து ஒரு ஆள் தன்னை காப்பாத்தி கொள்ளணும் என்றால் அவரை வாப்பா உம்மாவை அவர் பார்க்கணும், அவர் வாப்பாவை பார்க்கணும். இது ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். அது பார்த்தோன்னே நமக்கு இதுங்கிற மூட் எல்லாமே அப்படியே ஜீரோ ஆயிடும், நம்ம தப்பிடுவோம். ரெண்டாவது, தனிமையை குறைக்கணும். எப்பவும் நம்ம தனிமையா இருக்க பார்க்கக்கூடாது, நம்ம எல்லாரோடையும் இருக்க பார்க்கணும். கூடுதலாக நம்ம இபாதத்திலையும் பள்ளிவாசலையும் நேரத்தை அதிகமாக ஒதுக்க பார்க்கணும். அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, அதுக்கு பகரமாக வேற ஒன்றுல நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆகணும். ஒரு பிள்ளைட கையில இருக்கிற ஒன்றை வேண்டி எடுக்கணும். ஒரு வீதுருவை வச்சிருக்கு, பிள்ளைக்கு ஆபத்து, அதை வேண்டி எடுக்கணும். சும்மா தான் தராது. ஒரு பொம்மையை கொண்டு கொடுத்து அதை வச்சு போட்டு இதை பிடிக்கும். இப்ப நாம அதை எடுத்துட்டு வந்துடலாம். இது சாதாரணமான ஒன்றுதான், பெரியவங்களுக்கும் அதான். ஒரு ஆள் நாம குருவான கீழே வைக்க வைக்க மாட்டோம். அதுக்கு தான் போனை கொண்டாந்து நிறைய ஆப்புகளை உருவாக்கி இந்த இன்டர்நெட்டை ரொம்ப சீப்பாக்கி விட்டான். இப்ப குருவான தொடர்றது இல்லை, போன்ல இருக்கிறோம். இது மாதிரி நாம அதுல இருந்து வெளியில வரணும். அதுக்கு ஈக்குவலான இன்னொன்றுல இன்ட்ரெஸ்ட் ஆகணும். பயான் கேட்கறது, கராத் கேட்கறது, ஒரு எடுக்கேட்டான ஒரு டிஸ்கவரி சேனல் பார்க்கறது, ஒரு ஜெனரல் நாலேஜ் ஒன்றை பார்க்கறது, புக் வாசிக்கிறது, 4 பேரோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்றது. இப்படி நம்மளோட மைண்டை கன்வெர்ட் பண்ணணும். இப்படி செஞ்சா அதுல இருந்து லேசா வெளியில வரும். கடைசியாக வாலிபர்கள் அந்தந்த ஊர் மஸ்ஜிதுகளில் சேர்ந்து தாவா பண்ணிக்கிட்டு பண்ணுறது, சமூக சேவை செய்யறது, அவங்களோட வயசுல மூத்த வயது முதிர்ந்தவர்கள் இருப்பாங்க, நிர்வாகத்திலே ஒரு செயலாளர் உறுப்பினர்களோ, அதே மாதிரி ஊர்ல பெரியவங்க இருப்பாங்க. அவங்க மகிழ்ச்சி எப்படினால எங்களை பயணத்தை மேற்கொள்வது எங்களை இஷ்டப்படி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வயதானவர்களுக்கு மரியாதை செய்யாதவரும் சின்ன குழந்தைகளிடம் இரக்கம் காட்டாதவரும் எம்பை சார்ந்தவர் அல்ல அப்படி என்றாங்க. கண்டிப்பாக நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய வயதான நம்முடைய உறவினர்கள், நம்முடைய ஊர்வாசிகள் நமக்கு ஒரு நூலகம் என்கிறத மறந்துடக்கூடாது. ஒவ்வொரு வயோதிபர்களும் நமக்கு ஒரு நூலகம். அவங்களுடைய அட்வைஸ் நமக்கு ரொம்ப தேவை. எப்பயும் நாம சில கருத்துக்களை நாம துடிப்போடு செய்ய பார்த்தாலும் அதுல ஒரு வயதானவரை வச்சுட்டு அவர்கிட்ட இதை ஃபைனல் முடிவுக்கு விட்டு பார்க்கணும். அங்கிள் இதை செய்யலாமா, ஹசரத் இப்படி செய்வோமா, இது நல்லதா அப்படின்னா அவருடைய அனுபவம் பேசும்.
அதான் ஒரு 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 கவிதை சொல்லப்படும். ஒரு ஊர்ல ஒரு வயதானவர்கிட்ட ஒரு அட்வைஸ் எடுக்கணும். இதை எப்படி செய்வோம், இதை எப்படி பண்ணுவோம், இதை என்ன செய்யலாம் அப்படிங்கிற அவர் சிம்பிளா சில விஷயங்களை சொல்லி தருவார். அது நமக்கு பெரிய ஒரு வழிகாட்டுதல் இருக்கு. எனவே அந்த வயதானவர்களுடைய உறவு நமக்கு ரொம்ப தேவையா இருக்கு. நம்மளை அவங்க கைட் பண்ணணும், அவங்க மூலமா சில விஷயங்களை சாதிக்கணும், அவங்கள நம்ம பயன்படுத்தணும், அவங்களுக்கு அட்வைஸ் வேண்டணும். அப்படியாக வயதானவர்கள் இருக்கணும். அதே நேரத்துல வயதுக்கு முதிர்ந்தவர்கள் நண்பர்களாக கூடாது. வயதுக்கு முதிர்ந்தவர்கள் நண்பரானா அதுல ஒரு ஆபத்து கூடாது. வயதுக்கு மூத்தவர்கள் நமக்கு கைடா இருக்கணும். அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கேட்போம், எடுப்போம், மரியாதை கொடுப்போம், பேசுவோம். அவங்களுக்கு முன்னாடி தோளுக்கு தோல் போட்டு காலுக்கு கால் போட்டுக்கிட்டு மச்சான் என்னடா கேட்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது.